இந்த திராவிட ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே என்னமோ பெரிய நாளைக்கே மோடியை துரத்தி விட்ட மாதிரி பேசுவாங்க. நீங்கள் பாருங்கள் அவங்களோடதெல்லாம் என்னமோ மோடியை துரத்தி விட்டாச்சு, அமித்ஷாவை துரத்தி விட்டாச்சு, அதெல்லாம் எல்லா ஊடகங்களும் போய். இந்த ஸ்டாலின் எவ்வளோ தடவை இந்த வழியாக தான் நடந்து போகுது, கார் வாக்கிங் போகும்போது. நான் நிறைய தடவை எங்கள் ஒர்க்கர்ஸை சொல்லியிருக்கேன், வண்டியை நிறுத்தி விட்டு அந்த ஆள் இந்த ரோட்டில் நடக்க சொல்லி எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு சொல்லி. ஸ்விட்சர்லாண்டெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே அந்த தரையிலே உட்காரலாம். இப்போ நம்ம நாட்டில் அப்படி உட்கார முடியுமா ரோட்டில்? எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. நீங்கள் தைவானில் போய் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள், அவ்வளோ க்ளீனாக இருக்கும். அப்போ வந்து அந்த மக்களுக்கு வந்து அந்த சிவிக் சென்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த 1ஆம் கிளாஸ்லேருந்தே வீட்டிலேருந்தே கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு சிவிக் சென்ஸ் கற்றுக் கொடுக்குறோம். நம்ம இங்கேயே உட்காந்து மிட்டாய் தின்ட்டு இங்கேயே பேப்பர் போடுவோம். ஸ்டாலினை பொறுத்தவரையும் ஸ்டாலின் இஸ் லைக் அ லிட்டில் தஞ்சாவூர் டால், இப்படின்ட்டு. மேம், இப்போது எப்போவுமே தேர்தல் வந்து மேலேயோ இல்லை ஏப்ரல்லையோ வந்து வருதுன்னா ஜனவரி மாதத்துக்கு மேலே தான் வந்து பிரச்சாரம்லாம் எல்லா கட்சியும் வந்து ஆரம்பிக்கும். பட் புதுசாக 10-12 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அட்வான்ஸ்டாக அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டேக்லைன் வந்து அலைன்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு டேகும் வச்சுட்டாங்க. ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ஒன்று திரட்டுவோம், தமிழகத்தை மீட்போம்னு ஒன்று. டிவிகே வந்து இப்போ தான் வந்திருக்காங்க, அவங்க ஒரு டேக் வந்து வச்சுருக்காங்கன்னா வெற்றி பேரணியில் தமிழகம் அப்படின்ற ஒன்று. டிஎம்கே ஒன்றுன்னு இல்லாமல் 3 வச்சுருக்காங்க. எதை சொல்கிறதுனே எல்லாருக்குமே கன்ஃபியூஷன், அவங்களுக்குமே கன்ஃபியூஷன் எதை கொண்டு போகிறது அப்படின்ட்டு. நலம் காக்கும் ஸ்டாலின் ஒன்று, ஓரணி தமிழ்நாடு ஒன்று, மக்களை தேடி முதல்வர்னு ஒரு திட்டம். ஸோ இந்த மாதிரி இந்த 3 டிஎம்கேவோட திட்டத்தில் கோர்ட்டு தலையிட்டு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கரெக்டாக மேம்? டிஎம்கே நிறைய இடத்துல கோர்ட்டுக்கிட்ட அடி வாங்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து தெரியுது சமீப காலங்களில். நம்ம அப்படி சொல்கிறதுக்கு இல்லை, அவங்க அடியும் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் அந்த திராவிட ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே என்னமோ பெரிய நாளைக்கே மோடியை துரத்தி விட்ட மாதிரி பேசுவாங்க. நீங்கள் பாருங்கள் அவங்களோடதெல்லாம் என்னமோ மோடியை துரத்தி விட்டாச்சு, அமித்ஷாவை துரத்தி விட்டாச்சு, அதெல்லாம் எல்லா ஊடகங்களும் போய் தான் பரப்புகிறாங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வில் டாக் அபவுட் திமுக. ஏன்னா அவங்க தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க. மக்களை தேடி வரும்னா மக்களை தேடி நான் வந்து இந்த ஸ்டாலின் எவ்வளோ தடவை இந்த வழியாக தான் நடந்து போகுது, கார் வாக்கிங் போகும்போது. நான் நிறைய தடவை எங்கள் ஒர்க்கர்ஸை சொல்லியிருக்கேன், வண்டியை நிறுத்தி விட்டு அந்த ஆள் இந்த ரோட்டில் நடக்க சொல்லி எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு சொல்லி. நீங்களே பார்க்குறீங்க ஒரு பெரிய பாஷ் ஏரியா எந்த அளவுக்கு இந்த ட்ரைனேஜ் இருக்குதுன்னு. நான் ஒரு 100 லெட்டர் எழுதியிருப்பேன். ஓகே, என்னத்தை பண்ணாங்க ஒன்று. ஆனால் இது 2021 அந்த அதிமுக ஆட்சி போகும்போது அதை பண்ணாங்க. அவங்களும் என்னென்னா கொள்ளாடிக்கிறதுக்கு ஒரு அவசரமாக லெவல்ஸை பார்க்க மாட்டாங்க, எதுவும் பார்க்க மாட்டாங்க. இந்த டிச்செல்லாம் தோணான் துருத்தி எவனோ இந்த 35 மார்க்கு 45 மார்க் வாங்கினவெல்லாம் ஒரு சிவில் இன்ஜினியராக எடுப்பாங்க. எது இந்த போஸ்ட்டுக்கு. அவன் மறுபடியும் கொள்ளாடிக்கிறதுக்கு தான் வருவான். ஏன்னா அவன் காசு கொடுத்துருப்பான், அந்த காசுக்கு திருப்பி இங்கே சம்பாதிக்கிறதுக்கு வரான். ஆனால் யாருக்குனாலும் அந்த நம்ம நாடு நல்லா டெவலப் பண்ணிங்கலாம். ஸ்விட்சர்லாண்டெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே அந்த தரையிலே உட்காரலாம். இப்போ நம்ம நாட்டில் அப்படி உட்கார முடியுமா ரோட்டில்? எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. நீங்கள் தைவானில் போய் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள், அவ்வளோ க்ளீனாக இருக்கும். அப்போ வந்து அந்த மக்களுக்கு வந்து அந்த சிவிக் சென்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த 1ஆம் கிளாஸ்லேருந்தே வீட்டிலேருந்தே கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு சிவிக் சென்ஸ் கற்றுக் கொடுக்குறோம். நம்ம இங்கேயே உட்காந்து மிட்டாய் தின்ட்டு இங்கேயே பேப்பர் போடுவோம். கடலை இது பண்ணிட்டு அந்த கடலோட அந்த இதெல்லாம் தூக்கி இங்கே கீழே போடுவோம், அந்த பிஸ்தாவோ ஏதோ ஒன்று. ஓகே, அப்போ நம்மளுக்கே அந்த டிசிப்ளின் இல்லை. எந்த ஸ்கூலில் இன்றைக்கி சிவிக் சென்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க? கிடையாது. நான் என் ஸ்கூலில் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன். ஐ எம் ஹாப்பி தட் என்னோடய சில்ட்ரன் இப்போ எங்கே இருந்தாலும் அந்த அவங்க அதை இன்னும் பின்பற்றுறாங்க. அப்போ அந்த சின்ன வயசில் கற்றுக் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு டிசிப்ளின். ஆனால் அந்த டிசிப்ளின் இன்றைக்கி அரசியல் தலைவர்களுக்கே இல்லை. அப்போ வந்து இவங்க என்ன வந்து முதலமைச்சர் வந்து நம்மளை சந்திக்கிறார், இது ஒரு பொய். அவங்க எதுக்கு இதை பண்ணுறாங்கன்னா, அவங்க ஏதோ இந்த ஓடிபி எடுத்துகிட்டு இந்த கூகுள் பேயில் வந்து இந்த இப்போ முதல்லலாம் வந்து பட்டுவாடா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பணம் 2000மோ 1000மோ 500 அதை வந்து இந்த அவனுங்கெல்லாம் திருடிட்டு இருந்தானுங்க. அவனுங்க அந்த கட்சிக்காரங்களும் திருடுவானுங்க. அதில் போலீஸ்காரங்களும் திருடுறாங்க. இப்போ அன்றைக்கி ஒரு போலீஸ்காரர் என்கிட்ட சொல்கிறாரு, எங்கள் இப்போ இது டிஎம்கே பட்டுவாடா ஆரம்பித்தாச்சு, அதில் எவ்வளோ திருட போகிறான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எந்த லட்சணத்துக்கு இந்த நாடு ஓடுதுன்னு பாருங்கள். அப்போ வந்து இந்த ஓடிபி எடுத்துகிட்டு இந்த இதை மோடி அதெல்லாம் கொஞ்சம் ஈஸி பண்ணிட்டாரு. இந்த யூபி, இந்த பே இது கூகுள் பே, இந்த பே அந்த பேன்னு இருக்குல்ல, இந்த பே மூலிமா இப்போ இந்த ஊழல் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் அவங்க திமுக இஸ் வெல் அஹெட். கொஞ்சம் திமுக டெக்னிக்கலி தேர் ஆல்வேஸ் ஸ்மார்ட்.
அதிமுக அதுங்க வந்து அவங்க கொள்ளாட்சி காசு அவங்க மெதுவாக வெளியே அவங்களும் இறக்குவாங்க. அப்போ வந்து இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்துட்டு யாருமே மக்களுக்காக இல்லை. இப்போது இவளை பேசும் இந்த இபிஎஸ்ஸு இந்த மெட்ராஸில் 16 தொகுதியில் நடந்து போய் பாரு நாடு எந்த லட்சணத்தில் இருக்குது, நீ பண்ணப்போ என்ன ரோடு இருந்திருக்கு, இவன் பண்ணி என்ன கம்பேரிசன் பண்ணி பேசு. தைரியம் இருக்குதா? கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஒரு 10 கேஸ் இருக்குது. வெளியே தான் எல்லோரும் எதிர்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உள்ளூர் எல்லாருமே கையை குலுக்கிட்டு இருப்பாங்க. நீ 5 வருஷம் ஆளுடா, நான் 5 வருஷம் ஆள்றேன். இதுதான் அவங்களோட அரேஞ்ச்மெண்ட்டு. மக்கள் நாடு உருப்படியாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற தலைவர்கள் இன்றைக்கு யாருமே கிடையாது. தட் இஸ் அந்த கக்கன்னு எல்லாம் பேசுகிறவங்களா இன்றைக்கி கிடையாது. ஓகே, நான் வந்து ஐ எம் நாட் அ கிரேட் ஃபேன் ஆஃப் காமராஜ் சொன்ன வந்து பேச விரும்பலை. பட் தெர் ஆர் சம் லீடர்ஸ், கொஞ்சம் நேர்மையான லீடர்ஸ் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த இதெல்லாம் இன்றைக்கி எதிர்பார்க்கக்கூடாது. இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ சி இப்போது இந்த பழனிவேல் தியாகராஜன், he comes from a very good family. ஓகே, எஜுகேட்டட் பர்சன் அண்ட் இது ஃப்ரம் அ குட் பேக்ரவுண்டெல்லாம். அவர் கொஞ்சம் ஏதோ பண்ணணும்னு நினச்சார். ஆனால் அவர் எப்படி இது அவங்களுக்கு என்ன ஒரு மரியாதை இருக்குதா? நிஜமாகவே இவங்க மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு நினச்சா அவரை உட்கார வச்சுருப்பாங்க அந்த போஸ்ட்டில். அப்போ அவரை தூக்கிட்டாங்க. அப்போ என்ன யோகிதம்? உன் பையன் அவரை விட நிறைய படிச்சிருக்கானா? இவன் என்ன படிச்சிருக்கான்? இவங்கெல்லாம் ட்ரக்ஸு, பொம்பளை பொறுக்கித்தனம், குடிக்கிறது, கொள்ளை அடிக்கிறது, இதுதான் இவங்களோட இது. அப்போ அந்த விஷயத்தில் நம்ம வந்து பழனிவேல் தியாகராஜனை நம்ம பாராட்டணும். ஆனால் இப்போ நான் பேசுகிறதால அவர் எனக்கு ஃப்ரெண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் வந்து நியாயமாக பேசுகிறேன். ஓகே, இஸ் பீன் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர். கொஞ்சம் அந்த ஃபைனான்சஸ் பற்றி அவருக்கு புரிஞ்சிருக்கும். ஆகையால் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருந்தார், கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தார். ஆனால் அது வந்து இந்த மந்திரிங்களுக்கெல்லாம் பிடிக்கல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டை பற்றியே பேசினோடனே அவங்க தூக்கி போட்டாங்க. இதுதான் அது. ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் இன்னும் இருக்காங்க. பட் எவ்வளோ பேர் நிஜமாகவே ஷைன் பண்ணுறாங்க, வெளியே வராங்கன்னா இல்லை, கிடையாது. இன்னொன்று பார்த்தா அதிமுக சைடு இருந்து சிவி சண்முகம் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் இப்படின்ட்டுலாம் முதலமைச்சரே அவரோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு கேஸ் வந்து போட்டிருந்தாரு. அதுக்குமே டிஎம்கேக்கு சார்பாக இல்லாமல் தான் தீர்ப்பு வந்து வந்திருக்கு. சிவி சண்முகம் பெரிய யோகி சிகாமணி கிடையாது, அவர் குடிகார பையன். பட் எஸ் ஃபைல்ட் அ கேஸ். அதை நான் பாராட்டுறேன். என்னென்னா அது ஒரு நல்ல கேஸ் தான். இவங்க வந்துட்டு பதவியில் உட்காந்துட்டு நீ இந்த 4 வருஷம் என்னத்தை கொட்டி கிழிச்சிங்க. இப்போ நான் இவ்வளோ பச்சையாக பேசுகிறேன். எவ்வளோ அந்த ஹெல்த் செக்ரட்டரிக்கு ஒரு 1000 லெட்டர்ஸ் எழுதியிருப்பேன். கம்ப்ளைண்ட்ஸ், ஊழல் நடக்குது. அந்த மாசுவை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க பார்த்தா அந்த ஆள் நம்மளை போவுன்னு கத்துறான். அவன் நம்மளை கரப்ஷன் பேசுகிறான். அவன் எவ்வளோ யோகியமான அவன் பார்த்துக்கணும். அடுத்த ஆட்சி வரும், அப்போ தான் அவனோட மணி அடிக்கும். இந்த இது மேல் என்ன யூனிவர்சிட்டி கதையெல்லாம் அன்றைக்கி டிங் பண்ணி அடிக்கும். ஓகே, அப்போ நீ வந்து என்ன ஊழல் என்ன அந்த ஆளுக்கு என் கால் தூசி கூட இல்லை. ஏன்னா நான் வந்து என்னை பொறுத்த வரையிலும் எந்த ஒரு நாட்டு பணத்தையோ இல்லாட்டி இந்த டேக்ஸ் பணத்தையோ கொள்ளடிக்கணும், ஏமாற்றணும்னு நினைக்கிற ஆள் நான் கிடையாது. ஓகே, அப்போ வந்து இவன் வந்து என்னை வந்து ஊழல்வாதின்னு பேசுறதுக்கு இவனுக்கு யோகியமே கிடையாது. யார்? இந்த மாசுவெல்லாம். அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா, அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவனை எதுக்கு தூக்கி போட்டாரோ இந்த ஸ்டாலின் எனக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கும் அறிவில்லை. இது அட்லீஸ்ட் அந்த இது எல்லில் அழகனா யாரோ ஒருத்தர் அந்த 1000 லைட்ஸ் எம்எல்ஏ வந்து ஹீஸ் அ டாக்டர். ஓகே, அந்த பையனுக்கு கொஞ்சம் இதுவும் இருக்குது. ஓகே, ஊழல் பண்ணுவாங்க, பட் அட்லீஸ்ட் ஹீ இஸ் அ டாக்டர். இந்த ஆளுக்கு என்ன டாக்டர்? உண்மை ஏபிசிடி தெரியாது. அவனை எல்லாம் தூக்கி அந்த பதவியில் போட்டு அங்கே நடக்க ஊழல் அந்த ஆளுக்கு தெரியுமா? கண்ணுக்கிலேயே அவனோட பிஎஸ்ஐ அப்படி ஊழல் பண்ணுறாங்க. அதை பற்றி யாருமே பேசுகிற. இப்போ நான் பேசுகிறேன், எனக்கு ஒரு எஃப்ஐஆர் வரும், அவ்வளோதான். இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் பேசணும். எங்கேயோ அந்த ஊழல்லாம் வெளியே வரணும். ஓகே, ஸோ இது ஸ்டாலினை பொறுத்தவரையும் ஸ்டாலின் இஸ் லைக் அ லிட்டில் தஞ்சாவூர் டால். இப்படின்ட்டு அங்கே வந்து கிச்சன் கேபினட் தான் கொஞ்சம் வலுவாக இருக்குது. கிச்சன் கேபினட்டும் ப்ளஸ் மருமகன் அண்ட் மருமகள் கேபினட் தான் கொஞ்சம் செழிப்பாக ஓடிட்டுருக்கு. ஸோ அதில் இதெல்லாம் வந்து காலம் பதில் சொல்லும், மக்கள் பதில் சொல்லுவாங்க. அன்றைக்கி இருக்குது இவங்க கதையெல்லாம். Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical.
BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com